இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க், அதாவது காலமும் வேலையும், அதை தொடர்பான சம்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். ஏங்கிறவர் வந்து பியை விட 5 மடங்கு வந்து வேகமாக வேலையை செய்கிறாங்க. அதே மாதிரி பி செய்கிற நாளை விட 60 நாள் வந்து கம்மியாக வந்து ஏ வந்து வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போது தனித்தனியாக ஏ வந்து எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்க, பி எத்தனை நாள் வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் கேள்வி. இப்போ வந்து 30 டேஸில் வந்து ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வேலையை அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலையை முடிச்சிருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா, அந்த 30 வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1/30 அப்படின்னு எழுதிக்கணும். அதாவது இது மொத்தமான நாள், இது ஒரு நாளைக்கான 1 டே, ஒரு நாளைக்கான வேலை. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கொஸ்டின் படி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து பேசிக் இப்போ நடந்தது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து பி எடுத்துக்கோங்க. பி வந்துட்டு n டைம்ஸ், அதாவது நம்மளுக்கு எத்தனை நாளுங்கிறது தெரியல. இப்போ அதை எத்தனை நாளுங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். n டைம்ஸ், அதாவது n நம்பர் ஆஃப் டேஸ், n நாள் வரைக்கும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ ஏ எத்தனை நாள் வரைக்கும் வேலை செய்வாங்கன்னா, கேள்வியில் கொடுத்துருக்காங்க 60 நாளைக்கு கம்மியாக, பியை விட 60 நாள் கம்மியாக செஞ்சுருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ பி வந்து நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன்னா, ஏவை என்ன எடுத்துப்பேன், n-16 எடுத்துப்பேன். கரெக்டாக? ஏன்னா இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, 70 நாள் பி எடுத்தாங்கன்னா 60 நாள் வந்து கம்மியாக எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ 70லேருந்து நான் 60 மைனஸ் பண்ணிட்டேன்னா 10 நாள்ல ஏவோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ பி வந்து என்னன்னா ஏ வந்து n-16 சொல்லி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கேன் ஒர்க் 5 டைம்ஸ் ஃபாஸ்டர் தென், 5 மடங்கு வந்து பியை விட வேகமாக செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்துட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஏ இங்கே இருக்கு, பியை விட 5 மடங்கு ஏ வந்து ஜாஸ்தியாக வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அதுலேருந்து 1 மடங்கு எடுத்தேன்னா எப்படி எடுத்துப்பேன்னா b/5ன்னு சொல்லி எடுத்துப்பேன். ஓகேவா? இப்போ இந்த வேல்யூவை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இதில் நம்ம மாற்றலாம். இப்போ வந்து பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, n சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ கீழே டிவைடட் பை 5 பி வந்து என்னன்னு எடுத்துருக்கோமா, அப்போது n/5 ஈக்குவல் டு n-60. இப்போ இங்கே வந்து கீழே இருக்கா 5, அப்போ இதை வந்து நம்ம ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது இந்த 5 வந்து என்னோடையும் மல்டிப்ளை பண்ணணும், 6ஓடையும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 2 இருக்குல்ல, ஸோ அப்போ என்னோடையும் மல்டிப்ளை பண்ணணும், 60ஓட மல்டிப்ளைமா. அப்போது n ஈக்குவல் டு 5ஓட 5 × n என்னது 5n மைனஸ் 5 × 60 என்னது 300. ஓகேவா? இப்போ என்ன ஃபுல்லாக லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நம்பர்ஸாக ரைட் ஹேண்ட் சைட்லேயும் எடுத்து போகிறேன். அப்போது இங்கே ஆல்ரெடி n இருக்குது, இந்த 5 என்ன இந்த பக்கம் வந்ததுன்னா ப்ளஸ் இருக்கிறது மைனஸாக மாறும், ஈக்குவல் டு -300. இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ -4n ஈக்குவல் டு -300. இப்போ நம்மளுக்கு n மட்டும்தான் வேணும். ஸோ n மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுருக்கேன். -300 டிவைடட் பை -4, மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்புறம் 4 1 டைம்ஸு 4 75 டைம்ஸ் வந்து 300. ஓகேவா? அப்போது n வந்து எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 75 டேஸு. ஓகேவா? அப்போ n வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், b. அப்போ b வந்து எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க, 75 நாளில் முடிச்சிருக்காங்க. அப்போ a வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க, ஏவை நம்ம என்ன எடுத்திருக்கோம், n-16 எடுத்திருக்கோம். என்னோட வேல்யூ என்னது 75, 75 - 60, அப்போது எத்தனை நாள், 15 டேஸ். ஓகேவா? இப்படியும் போடலாம், இல்லைன்னா இந்த இதுலேயே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேட்டவா, a ஈக்குவல் டு b டிவைடட் பை 5 சொல்லியிருக்கானா, பியோட வேல்யூ என்னது 75 டிவைடட் பை 5, 5 1s are 5 15s are, அப்போது a ஈக்குவல் டு 15 டேஸ். இப்படி தான் இதை மாதிரி சம்மை நம்ம சால்வ் பண்ணணும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் வேறு மாதிரியான சம்ஸ் பார்க்கலாம்.